அது சம்பந்தமான அறிக்கையில் எடுக்கிறது அப்படி வந்து பிரேக்லாம் அப்படி கட்டுறது 6 இயக்கத்தில் இருந்தது. இருந்தது. நீங்கள் ஒரு முன்னாள் போராளியா? இவர் இருந்த மற்ற 2வது தம்பியா இருந்தவர். இடத்துல தான் 2 கால்களும் எல்லாம் இருந்து யாழ்ப்பாணத்தில் கட் பண்ணோம். இப்போ தலையில் தான் முட்டினது. இந்த உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கு. உடம்பு அப்படி முகம் எரிஞ்சு ஃபுல்லாக. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றோம். நாங்கள் புதுக்குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த புதுக்குடியிருப்பு டவுனில் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு உறவுகளுக்கு வந்து உதவி வழங்குறதுக்காக வந்த நாங்கள் சுவிஸ் நாட்டில் இருந்து நாதன் புவனான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து சுவிஸில் இருந்து வருகை தந்திருந்தா. நேரடியாக என்னுடைய இல்லத்துக்கு வந்து வருகை தந்திருந்த அவாவும் அவளோட மகளும் வந்து வருகை தந்திருந்தார்கள். அப்போ வரும்போது என்கிட்ட ஒரு பணத்தை வந்து தந்து சொல்லியிருந்தா, எங்களுடைய பகுதியில் உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிற உறவுகளை பார்த்து அவர்களுக்கு வந்து இந்த உதவியை வழங்குங்கன்னு சொல்லி கையில் வந்து பணத்தை தந்துட்டு போயிருந்தா. அப்போ அவட உதவியைத்தான் இன்றைய தினம் வந்து வழங்குறதுக்காக இந்த புதுக்குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். அண்மையில் வந்து ஜனாதிபதியாக தெரிவாகி இருக்கிற அனுரகுமார திஸ்ஸநாயக்க அவருக்கு வந்து வரவேற்பதில் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவரை இப்போ தான் உற்று நோக்கி பார்க்குறேன். எங்களோட அரசியலில் வந்து இப்போ எதிர்பார்க்கப்பட்டவர்கள் வந்து வேறு ஆக்கள், ஆனால் இவர் வருவார் அப்படின்றது கடைசி நேரத்தில் தான் கனவேருக்கு வந்து தெரியும். அப்படி ஒரு இதை வந்து செய்த ஒரு வித்தியாசமான மாற்றத்தை சிங்கள மக்கள் விரும்பி இருக்கணும். மாற்றத்தை வந்து விரும்பி இருக்கணும். வன்முறையை சிங்கள மக்கள் விரும்பல அப்படின்றது வந்து ஒரு தெளிவாக வந்து தெரியுது. அவை கொஞ்சம் அறிவில் வந்து இப்போ மேலோங்கின உலக காலம் நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு தரப்பு வந்து எங்களை வந்து இனவாதம் பேசி இப்போ தமிழ் தரப்புலையும் சரி சிங்கள தரப்புலையும் சரி எல்லாம் துடைச்செறியப்பட வேண்டியவை. ஏன்னு சொன்னால் அந்த அரசியலை கொண்டு போகிற விதம் வந்து ஒரு பிரிவினையை வச்சிருக்கைக்குள்ள இப்போ உதாரணமாக சொல்ல போனால் சாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக ஏதாவது ஒன்றில் பிரிவினையை உண்டு பண்ணினா தான் ஒருத்தர் வந்து தலைவராக இருக்கலாம். இந்த தலைவராக இருக்கிறதுக்காகத்தான் இந்த பிரிவினைகளை வந்து உண்டு பண்ணுறது. இந்த பிரிவினையை உண்டு பண்ணி அந்த ஒரு கோணத்தில் இவ்வளவு காலமும் ஒரு இனவாத அரசியல் வந்து சிங்கள மக்களுக்கு வந்து இருந்திருக்கு. அரசியல் தலைமைகள் தான் அவர்களை வந்து வழி நடத்தி கொண்டு போனது. அதை வந்து இந்த அனுரகுமார திஸ்ஸநாயக்க என்று சொல்லக்கூடியவர் வந்து இந்த பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு முதலே சிங்கள மக்களுடைய பேசுகிற மேடையில் கூட இந்த விஷயத்தை வந்து பேசுகிற தமிழர்களுக்கு எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கினோம், எப்படி இந்த நாட்டில் வந்து அரசியல் வந்து போய்கொண்டிருக்குது, ஏன் இனங்களுக்கு இடையில பிரிவினை ஏற்படுதுன்னு சொல்லிக்குள்ள இந்த அரசியல் தலைமை வழி நடத்துகிற தலைமையால் தான் இவ்வளவும் வந்து நடக்குது. ப்ரோக்ராம் பண்ணி ஒருத்தர் வன்முறை ஒரு சிங்கள மக்களோட வந்து யாரும் போய் நேர பழகி அப்படி ஒரு வன்முறை வருதாண்டா இல்லை. இந்த தலைமைகள் வந்து சொல்கிற தகவலின் அடிப்படையில் ஒரு மன ரீதியான வெறுப்புணர்வை வந்து ஏற்படுத்தி ஒரு வன்முறையை வந்து மீளவும் உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம். இப்போ ஆரம்பத்தில் இங்கே வந்து ஒரு புரட்சி வந்து நடந்தது. தமிழாக்கள் வந்து இது செய்தாங்க. அதை என்னத்துக்காக அவங்க புரட்சி கொண்டாங்க அப்படின்றது வந்து யாராலையுமே மறுக்கவோ முடியாத ஒரு உண்மை. இங்கே வந்து அடக்குமுறை இருந்தது. சிங்கள ஆட்சியாளர்கள் இதுக்கு முதல் ஆட்சி செய்தவர்கள் வந்து எப்படி தமிழர்களோட நடந்து கொண்டார்கள். எங்கே வன்முறை எங்கே அடக்குமுறை இருக்குதோ அங்கே வந்து வன்முறை தலை தூக்கும்ன்றது தான் இயல்பானது. அப்போ இப்போ வந்துருக்கிற இவர் கூட ஒரு காலத்தில் அவர் இருந்த கட்சி ஒரு இயக்கமாக வந்து இருந்திருக்கு. ஆயுத புரட்சி செய்த ஒரு இயக்கமாக வந்து இருந்திருக்கணும். இருந்துதான் பிறகு அவர் அரசியலில் வந்து அப்படியே ஒரு கட்டமாக வந்ததால் வந்து அவர் வந்து எல்லா உணர்வுகளையும் புரிஞ்சு கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா அவர் ஒரு புரட்சியாளனாக இருந்தபடியாக அதுக்குள்ளே இருந்து அவரால் வந்து அடக்குமுறைக்கு எதிராக தான் ஒவ்வொருத்தருமே புரட்சியை வந்து கையில் எடுக்கிறது. அப்போ இவ்வளவு காலம் நடந்த விஷயம் என்ன அப்படின்றத வந்து சிங்கள மக்கள்கிட்ட மேடையிலேயே வந்து கதைக்கிறார். அதே மாதிரி அந்த மேடையை வந்து அவர் தனக்கு அரசியலில் ஓட்ஸ் வந்து கூடுதலாக விழுவணும் அப்படின்றதுக்காக வந்து இனவாதத்தை பேசினா தான் நாங்கள் வந்து கூடுதலாக விழும். அப்போ அந்த ஒரு கோணத்தில் அவர் பேசையில் தான் இதுக்கு வர்றதுக்கு முதலே அதை வந்து தெளிவுபடுத்தி கதைச்சிருக்கிற சிங்கள மக்களுக்கு விளங்கப்படுத்துகிற அளவுக்குரிய ஒரு தன்மை எங்களோட மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வந்து என்னத்தை வச்சு இப்படி ஒரு பிரிவினையை வந்து ஏற்படுத்தி கொண்டு போயிடும். அதை ஒற்றுமையை நிலைநாட்டுற ஒரு விதமாக வந்து அவற்றை வருகை வந்து இருக்குது. எதிர்வர்ற காலத்தில் அடுத்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் அவர் நிற்கக்குள்ள ஒட்டுமொத்த இலங்கையில் உள்ள சகல மக்களோட ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புல வந்து அவரை வந்து எல்லா மக்களாலையும் வந்து பார்க்கப்படுது. தமிழ் மக்களும் ஒரு எதிர்பார்ப்போட பாக்கினம் தங்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் கிடைச்ச மாதிரியும் ஒரு உரிமை வந்து கிடைக்கும், எங்களுக்கான அடிப்படை உரிமைகள் வந்து சரியா கிடைக்கும்ன்ற மாதிரி. இப்போ ஆரம்பத்தில் எங்களோட அரசியல் வந்து எப்படி இருந்தான்னு சொன்னால்
2 கட்சி வந்து பிரதான சிங்கள கட்சிகள் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதில் ஒரு கட்சி வரைக்குள்ள வந்து மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு விளக்கு கொளுத்தலாம் அப்படின்றதையும், மாவீரர்களை வந்து அந்த அவர்களுக்கான நினைவுகளை வந்து செய்கிறது, மக்களுக்கான நினைவஞ்சலி செய்கிறது, இதுகளை வந்து ஓகே அது உங்களோட உரிமை, அடிப்படை உரிமை, அதை வந்து நீங்கள் செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லி கொண்டு இருந்தது. இன்னொரு கட்சி வந்து நீ செய்ய முடியாதுன்றதை வந்து தடை செய்யும். இந்த 2 கட்சியும் மாறி மாறி இதைத்தான் அரசியலாகவே வச்சிருந்தது. இந்த அரசியலாக வந்து வச்சிருந்து மாறி மாறி ஒருத்தர் வந்து அவங்க விலகு கொடுத்த விடுவோம், ஒருத்தர் வந்து விலகு கொடுத்த விடுவோம். அது இதெல்லாம் எங்களோட அடிப்படை உரிமை, இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. ஆனால் அதை இல்லாமல் ஆக்கித்தான் நாங்கள் அடிமைகளாக வந்து வச்சு அடுத்த ஒரு வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அதை உடைக்கிற ஒரு விதமாக தான் இந்த ஜனாதிபதியோட வருகையை வந்து பார்க்குறோம். இனி தமிழ் சிங்கள மக்களுக்குள்ள வந்து இன ஒற்றுமை வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய மாதிரிக்கு அவருடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடும் வந்து இருக்குது. காலம் கடந்து தான் நாங்கள் இது சம்பந்தமாக முடிவுகளை வந்து எடுக்கலாம். இனி வர்ற காலங்களில் இனி அவர் எடுக்க போகிற முடிவுகள்ங்கிற பிரச்சனைகளில் வந்து என்ன மாதிரியான அணுக போகிறார் அப்படின்றத வந்து பார்க்கக்குள்ள எதிர்காலத்தில் அவர் ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களோட வாக்குகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக அவர் போக்கு வந்து இருக்குது. இப்போ அறிவு ரீதியாக முந்தி ஆரம்ப காலத்தில் மக்கள் வந்து ஒருத்தர் ஆயுதங்களாலையும் இதுகளாலையும் குத்துப்பட்டு, இப்போ இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்தே நடந்தது. அது ஆரம்ப காலத்துலேருந்து நடந்தது காரணம் என்னென்னா அறிவில் வந்து பின்தங்கி இருக்கேக்க. இப்போ காலப்போக்கில் அறிவு வந்து வளர்ச்சி கண்டு கொண்டு வர்றான். மனிதன் வந்து ஒரு ஏறு வரிசையில் தான் அவனோட அறிவுன்றது வந்து போய்கொண்டிருக்கு. இதை நான் எல்லா விஷயத்துலையுமே வந்து சொல்கிறேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை நாங்கள் இங்கே வரைக்கும் வந்து கடைப்பிடிச்சு கொண்டிருப்போம், சில சடங்கு சம்பிரதாய முறையில் எல்லாம். அது வந்து அறிவு வளர்ச்சியில் நாங்கள் ஏறு வரிசையில் பார்த்தா கீழே இருந்த ஒரு வரிசையில் இருக்கும். இப்போ இப்படி ஏறிக்கொண்டு போயக்குள்ள இங்கே இருக்கிற தீர்மானம்ன்றது வேறு, இங்கே இருக்கிற தீர்மானம்ன்றது வேறு. அப்போ இப்போ எல்லா மக்களுமே தெளிவடைஞ்சிட்டோம். அந்த அரசியல் வந்து இனவாத அரசியல் வந்து பண்ண முடியாது. மக்கள் நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி நிற்கிறோம். நம்ம இங்கே இருக்கிற சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒரு ஒற்றுமையான ஒரு செயல்பாடாக இருப்பினமாக இருந்தால் இந்த உலகம் ஒருக்கா இலங்கையை வந்து திரும்பி பார்க்கும். ஏன்னா அவ்வளோத்துக்கு நெருப்பாக வளர்ச்சி காணும். வளர்ச்சி காணாமல் பின்தங்கி இந்த நாடு பின்தங்கி இன்னுமா இவ்வளத்துக்கு பின்தங்கி போனதுக்கும் இனியும் பின்தங்கி போறேன்னு சொன்னா அதுக்கு இந்த இனவாதம் தான் ஒரு காரணம். இந்த இனவாதம் இல்லாத ஒரு அரசியலை வந்து உருவாக்கியுள்ள கட்டாயம் நாடு ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். அதை அந்த அனுரகுமார திசநாயக்க செய்வார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எதிர்பார்ப்போட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு காலமும் எதிர்பார்த்த விடயமும் இதுதான். இப்ப தமிழ் தரப்புலையும் இருக்கிற இவ்வளவு காலம் இருந்த அரசியல்வாதிகள் வந்து துட்டச்செறியப்படணும்ன்றது வந்து எல்லாரையும் படிவா வந்து பார்த்ததுல நான் வந்து பார்த்துட்டு ஜெயிச்சது. இப்ப சிங்கள மக்கள் விரும்பின ஒரு ஆட்சி மாற்றம் மாதிரி தமிழ் மக்களும் முழுமையான ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து விரும்பணும். விரும்பினா மட்டும்தான் மாற்றம் நிகழும். அப்படி இல்லாட்டி காலம் ஃபுல்லா வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருப்போம். இப்ப சிங்கள மக்கள் திடீரென்று முடிவு ஒன்று எடுத்துச்சுன்னா நல்ல ஒரு முடிவு, அதனோட பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்குது. அவை மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி தமிழ் மக்களும் வந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறீங்க. புதிய ஒரு செயல் திட்டம் வந்து ஆரம்பிக்கணும். இனவாதம் இல்லாத அரசியல் வந்து இருக்கணும். இப்ப இதுவரைக்கும் அவரை பற்றி தேடி பார்த்ததுல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய தன்மை, இலங்கையில வந்து பொருளாதாரத்துல ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டுறக்கூடிய தன்மை. இப்ப நான் எதிர்பார்க்கறது கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு இந்த மாவட்டங்கள்ல வந்து பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் வந்து வரணும். அப்ப அதுக்கு ஒரு வழிவகை சேர்க்கிற விதமா தான் இவருடைய பேச்சுக்கள் வந்து இருக்குது. தொழிற்சாலைகள் வந்து வரணும். நிறைய உறவுகள் ஆரம்பத்துல வந்து 200 கோடி 300 கோடி முதலீடு செய்யறதுக்காக வந்தாங்க. அந்த 300 கோடி முதலீடையும் வந்து செய்யலாம போனதுக்கான காரணம் இங்க வந்து பெரிய அளவுல லஞ்சம் கேட்கறாங்க. இங்க இந்த பகுதியில வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு பெரிய அளவுல லஞ்சம் கேட்கறாங்க. இது சம்பந்தமா நீங்க எடுத்து கதைங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டவர், அந்த முதலீட்டாளர் வந்து கேட்டவர். அப்ப நான் வந்து இது ஒரு பெரிய கையலோட எல்லாம் கை வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால அதை வந்து தவித்து விட்டனா. ஆனா இப்ப வந்து பார்க்கக்குள்ள அதெல்லாம் இல்லாமக்கி எங்கட இடத்துக்கு வந்து அந்த அனுமதிகளை வந்து ஈஸியா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குவார் இந்த இப்ப வந்து இருக்கிற ஜனாதிபதி அப்படின்றத வந்து பாக்குறோம். அதே மாதிரி எங்களோட இடங்கள்ல எல்லாம் நிறைய தொழில் வாய்ப்பு வந்து உருவாகிக்குள்ள எங்களோட மக்களோட வாழ்க்கை தரம் வந்து பார்த்திருக்க மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருப்பேன், 3 கார்மெண்ட்ஸ் வந்து இயங்குது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தில். இதனூடாக ஏராளமான குடும்பங்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கணும். இப்போ நிறைய குடும்பங்கள்ல நம்ம என்னன்னா ஒரு பிள்ளை அந்த கார்மெண்ட்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறபடியே தான் வேறு சாப்பாடு அடிப்படை அந்த வசதிகள் வந்து இருந்து கொண்டிருக்கு. அது அந்த பிள்ளை போகாட்டி அங்கேயும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் பண்ற நிலப்பாடப்ப வேலை வாய்ப்போட தன்மையை வந்து நிரந்தர வேலை வாய்ப்புகளோட தன்மையை வந்து அதிகரிச்சு விடணும். அவை இப்படி எளிமையா வேலை, வீடு வந்தா வீடு, மாதம் சம்பளம் அப்படின்ற ஒரு கட்டத்துல எல்லார வாழ்க்கையும் ரன் ஆக வலிக்கிற வாழ்க்கை வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படும். முதல் பொருளாதாரத்துல முன்னோக்கி வரணும். அதே மாதிரி எங்களோட உரிமைகளையும் வந்து அடிப்படை எங்களுக்கான உரிமைகளை
கட்டங்கட்டமாக கேட்டு எங்களுக்கான இதை பெற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு நாங்கள் அதுக்கு மேலான தீர்வுகளையும் அதையும் இதையும் வச்சுட்டு ஈழத்தை அமைச்சு தாரணுன்ற மாதிரி ஒரு கோணத்தில் பேச்சுக்களை வந்து மக்கள் மத்தியில் மேடையில் வச்சு போட்டு அதை பெற முடியாமல் இருக்குன்ற அதுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். மக்களை பேக்காற்ற அரசியல் வந்து முதல் இல்லாமல் ஒழிக்கப்படணும். பழைய தலைமைகள் வந்து மாறணும், புது தலைமை வந்து வரணும், பழையாக்கள் உங்களோட வேலையில் வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து நானும் வந்து விரும்புகிற ஒரு விஷயமா வந்து இருக்குது. இந்த மாற்றம் தான் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போதும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். முதல் நாட்டோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும், ஒவ்வொரு தனி மனித பாதுகாப்பும் உறுதி செய்யப்படணும், பெரிய அளவில் குற்றங்களும் இனி நாட்டில் நடக்காது அப்படின்றத வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு வாழ்வெட்டு சம்பவமாக இருக்கலாம், ஒரு பெரிய குற்ற செயலில் இருக்கலாம், அதுகளுக்கு பின்னாலே எல்லாத்துலேயுமே அரசியல் செல்வாக்கு வந்து இருந்தது அப்படின்றத வந்து பகிரங்கமாக கூறிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு வாழ்வெட்டு ஒரு குழு வந்து இறங்கி ஒரு இடத்துல நடத்துதுன்னு சொன்னால் அந்த குழு வந்து கேஸுக்கு பயம் இல்லாமல் இல்லை இது செய்யாமல் நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன், எல்லாம் வெட்டியாலாம் நீ செய்கிறாப்பா அண்டு சொல்கிற ஒரு அளவுக்கு பின்னுக்கு ஒரு தைரியம் இருந்தபடியாக தான் அது நடந்தது. இனி வந்து பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து மிக குறைவாக வந்து இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டால் இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி யாருக்குமே கட்டுப்பட மாட்டார். அப்போ அவர் வந்து எந்த ஒரு குற்றமும் இழைக்காமல் ஒரு தலைமைத்துவத்துக்கு வருவாராக இருந்தால் அவர் யாருக்குமே வளைஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்போ அந்த வளைஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை இல்லாததால் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வாங்க இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்கலாம். அது ஆறாது பட்ட நிலவு அது நூலா போகும். புதுக்குடியிருப்பு மண் வந்து ஒரு தோட்டத்துக்கு உகந்த மண், சிவப்பு மண், ஜாழ்ப்பாணத்து மண் மாதிரியா. வணக்கம். இந்த உங்களோட நண்பரோ? கிளாஸ்மேட். அம்மா தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா வேற? இந்த 2 காலம் கொழுவி நடக்கிற நீங்களோ? 2 காலையும் கொழுவி கொண்டு நடக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? செல்வம் ராஜேந்திரன். செல்வம் ராஜேந்திரன். செல்வம் ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஊர் இது 9ஆம் வட்டாரம் மல்லிகை தீவு, புதுக்குடியிருப்பு 9ஆம் வட்டாரம் மல்லிகை தீவு, அப்படித்தானே? புதுக்குடியிருப்பு 9ஆம் வட்டாரம் மல்லிகை தீவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒரு அழைப்பொண்டு வந்திருந்தது. அப்போ அவரோட நிலப்பாட்டை வந்து 2 கால்களும் இயலாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருப்பதாக சொல்லுங்கண்ணா. நீங்களும் யார் யார் இந்த வீட்டில் இருக்கிறது? நானும் அம்மா. அம்மா தான் இருக்கிறது. உங்களுக்கு அம்மா இருந்தா இறந்துட்டா. அம்மம்மா இருந்தவா இறந்துட்டா. இது உங்களோட சொந்த இடம்? இது உங்களோட சொந்த காணி? ஆமாம், சொந்த காணி. மல்லிகை தீவு என்ன? மல்லிகை தீவு. உங்களுக்கு என்ன நடந்தது? எனக்கு இந்த வேலை செய்யக்க மின்சாரம் மிஸ் பண்ணி. எங்கே வேலை செய்தீங்க? மாஞ்சோலை பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு. பள்ளிவாசலுக்கு முன்னால் கடை ஒன்றில் வேலை செய்தது. திருவேஸ் லைன் வயரிங் வேலையில் செய்தீங்க? வேறு வேலை பெயிண்டிங் வேலை செய்யக்க தவறுதலாக எடுத்துட்டு. பெயிண்டிங் வேலை செய்யக்குள்ள நீங்கள் தவறுதலாக கரண்டில் பட்டுட்டீங்க? 3ஆவது மாடியில் 2 வேலை செய்கிறது. 2 வேலை செய்துட்டு அயனைக்கடாக ஒழும்பிட்டோம். அப்படி ஒழும்பினோன்னா இழுத்து அப்படி எழும்பினோன்னா கரண்ட் வயரில் முட்டிட்டீங்க. ரெண்டா மெயின் போஸ்ட்டில் முட்டிட்டீங்க? மெயின் மெயினாக இந்த ரோட்டு வழியை பெரிய கம்பி கொடுத்து ரோட்டில் போய் கொண்டு இருக்கிற லைன் தானே? அதில் டிரெக்டாகவே நீங்கள் முட்டிட்டீங்க? முட்டினு இவ்வளோ ஹெப் இருந்தது. இருந்தாலும் அது ஃபயர் ஆகினது. இழுத்து அதுக்கு கரண்ட் கம்பிக்கு கிட்ட கொண்டு போய்க்க அங்கேருந்து பார்க்க ஆகும். என்ன 3 அடி இதுக்கு இழுக்கும். எத்தனை வயதில் இந்த சம்பவம் நடந்தது? இப்போ இது ஒரு 33 வயசு. 33 வயதில் உங்களுக்கு கரண்ட் அடித்த இடத்துல தான் 2 கால்களும் இல்லாமல். இது வந்து யாழ்ப்பாணத்தில் கட் பண்ணோம். இப்போ தலையில் தான் முட்டினது. இந்த விடமெல்லாம் எரிஞ்சிருக்கு. அப்படி முகம் முகம் எரிஞ்சு ஃபுல்லாக.
எத்தனை வயது இப்போ உங்களுக்கு? எனக்கு இப்போ 37. 37 வயது. இப்போ ஆற்ற உதவியோடைய அம்மா இவரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? நான் கூலி வேலையில் வந்தா போவேன். ஆ. இல்லைண்டா அப்படி இப்படி தான் இருக்கிறது. எப்படியான வேலைகளுக்கு போகிறோம் நீங்கள்? நான் கச்சான் தோட்டத்தில் வேலை வந்தா போவேன். மற்ற என்ன வேலை இருந்தாலும் கூலி வேலை போவேன். போய் அதுகளுக்கு போவேன். இந்த அப்போ வேலை இல்லை தானே. யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி தான் வேலை செய்தேன் நான். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் ஆக்களை பார்க்குற வேலை அப்படி? அப்போ அம்மா 2ஆம் மாதம் மூலம் 27 இறந்தாப்புல வேலை பார்க்கணும் தெரியுமில்ல தானே. அப்போ அம்மா இருக்க நான் உதவியில் செய்வேன். அம்மா இருந்தவ பாப்பா. அம்மா இருந்தது பிறகு நான் போகிறேன் வேலைக்கு. உங்களோட அம்மா இருக்கேங்க அம்மா இவரை பாப்பா நீங்கள் போகிறது. அப்போ இப்போ இது வரைக்கும் இப்போ இந்த மாதிரி யாராவது யூடியூபர்ஸ் வந்து உங்களை அந்த வீடியோ எடுத்து இப்போ உங்களுக்கு பதிவு செய்து உதவியல் செய்த மாதிரி? இது சார் இப்படியான உதவிகள் இல்லை. இப்போ சும்மா ஃப்ரெண்ட் படிகள். உங்களோட ஃப்ரெண்ட் படி இப்போ இதில் கொண்டு வந்து காட்டிட்டு போனவரும் உங்களோட ஃப்ரெண்ட் தான்? ஆமாம். எத்தனை வயதுன்னு சொன்னீங்க? 37. 37 வயது. திருமணம் செய்தீங்களா? இல்லை, திருமணம் செய்யலை. ஒரு வேலைக்கு போன இடத்துல இதாக இருக்குன்னு. இப்போ உங்களோட சகோதரங்கள்ட்ட சப்போர்ட் உண்டு? சப்போர்ட் உண்டு. அவையெல்லாம் இப்போ புரிம்பெரு மாதிரி இருக்கிறோம். பெரிய பக்கத்தில் இருக்கிறோமா இல்லை தூரத்தில் இருக்கிறோம்? ஒரு ஆள் பக்கத்தில் இருக்குது. மற்ற ஒரு ஆள் கொழும்புல, ஒரு ஆள் வேறு 10ஆம் இடத்துல இருக்குது. யார் எங்களுக்கு கோல் எடுத்தாக்கள்? கோல் எடுத்தது ஃப்ரெண்ட் தான், சுரேஷ். இப்போ இதில் வந்து போனவர் தான். முதல்ல நானும் எடுத்தேன். ப்ரோ நீங்கள் நம்பர்லாம் வாங்கினோம் கூட அக்கா. அப்போ ப்ரோ எடுக்கிறோன்னு சொன்னால் எடுக்கல. அட்ரஸ் எல்லாம் அனுப்பினாங்க. இப்போ என்ன உதவியை எதிர்பார்க்குறீங்க? நான் இந்த ஆட்டோ உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோ 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 நான் இப்போ என்ன வேலை செய்கிறேன்றாலும் ஆட்டோ ஒன்று எடுத்தால் தான் இதை நான் செய்யலாம். போய் கொள்ளக்கூடிய வெளியே போய் வரக்கூடிய இது செய்யக்கூடிய மாதிரி. லைசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு? லைசன்ஸ் இருக்குது. ஆட்டோ ஓடலாமா? ஓடலாமா? 2 காலம் ஆட்டோ ஓடினாலும் இப்போ சொந்தக்கார ஆட்டோ இருந்தால் அவையில் விற்கிற அடிபடி. இப்போ இந்த ஆக்சிடென்ட் விபத்துக்கு பிறகு ஓடினீங்க? ஆட்டோ ஓடினா பள்ளிக்கூட பிள்ளைகளை ஏற்றிக்கலாம் 1000 ஓடினா. பள்ளிக்கூட பிள்ளைகளெல்லாம் ஏற்றி இறக்கி கொண்டு வந்தீங்க. அப்புறம் அவைய கஷ்டம் வந்தோன்னா ஆட்டோ அங்கேயே ஏற்றிட்டு அப்படின்ட்டு. அப்போ அப்படி ஒரு ஹெல்ப் யாரும் உங்களுக்கு செய்யக்குள்ள அது ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும், பிரயோசனமாக இருக்குது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இவருக்கு கரண்ட் அடிச்சிருக்குது. இப்போ கரண்ட் அடித்து 2 கால்களும் மேலாத ஒரு நிலைமையில் தாய் தான் வச்சு பார்த்து கொண்டிருக்குறோம் அப்படின்னு தான் ஃபோன் வந்தது. அவைகளுக்கு ஒரு உதவியும் இல்லை. ஒருக்கா போய் பாருங்கன்னு சொல்லி. இது திட்டத்தில் வந்த வீடானா இல்லை நீங்கள்? இல்லை, இது முதல் இந்த இடம்பெயர்ந்து வந்த பிறகு இடம்பெயர்ந்து வந்த பிறகு நீங்கள் அக்ஷன் படம் இருந்தது. அரசாங்கத்தால் கட்டினதா இல்லை நீங்களே கட்டினதோ? இந்த பின்னுக்கு அரசாங்கம் வேண்டாம். என்னண்டு இது அந்த என்ஆர்சி கொடுத்துட்டோம். அது இப்போ 2 தடவை வந்தாங்க. நான் சும்மா அப்புறம் அங்கால ஒன்று நீங்கள் எடுத்துருக்குறீங்க. பெயிண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி. யார் இந்த பெயிண்ட் ஒர்க்? நீங்கள் நீங்கள் பெயிண்ட் வேலை தானே? அதுதான் அழகுபடுத்தி இருக்கிறீங்க வீட்டை. நான் வந்தோன்னே அதை தான் பார்த்தேன். எப்போ அடித்தேன் நீங்கள் இந்த பெயிண்ட்? இப்போ அடித்து 3 மாதம். 3 மாதம். அப்படியான பெயிண்ட் ஒர்க்குகள் வேண்டாலும் இப்படி செய்யலாம். போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி வசதி தான். ஆனால் வீல் சேரில் இருந்து தான் இருந்து செய்யலாம். உடம்பி நிற்கலாம். மேசையில் உடம்பி நிற்கலாம். எப்படி அந்த கால் போட்டு உடம்பி நிற்கலாம். இந்த 2 காலையும் பயன்படுத்தி ஏன்னா 2 காலம் இருக்குது. அதே நேரம் கரண்ட் அடித்து இப்போ தலையில் பார்க்கானது காலுக்கு என்னென்ன இதாக கால் அப்படியே எரிஞ்சது. கால் இருந்தது 9 நாள் அப்புறம் தான் கட் பண்ண. வயரோட மேலே உங்களை தூக்கிட்டுதோ? இல்லை இல்லை இல்லை, தூக்கினோன்னா அப்படி பிளாட் வெடித்தோன்னா நாளை தூக்கி எறிஞ்சது. நம்ம வச்சு இந்த கால் வச்சு இந்த இடம் அப்படி வெடிச்சிட்டு அப்படியே கம்பியில் கால் முட்டினோன்னா கரண்ட் எல்லாம் பாஸ் ஆகினோன்னா ப்ரெஷர் குறையா அப்படி தூக்கி எறிஞ்சு. நீங்கள் ஒரு ஆள் தனியைத்தான் அந்த இடத்துல நீங்கள் திடீரென்று ஒரு விபத்தில் தான் அவருக்கு இயலாமல் போயிருக்கு. அப்போ இப்போ உங்களோட செலவுகளை பார்த்துக்கொள்வது என்ன மாதிரி பார்த்துக்கொள்கிறீங்க? இப்போ செலவுகள் இப்போ இந்த அரசாங்கம் தர காசுகளை வச்சு எவ்வளோ மாதிரி வரும் அரசாங்கத்திட்ட? மாதம் 12,000 ரூபா அப்படி வரும். 12,000 ரூபா உங்களுக்கு ஏஜிஓ விசால தரீனம். 12,000 ரூபா. மற்றது அம்மாட இதுகளை வச்சுக்கொண்டு பார்க்குறீங்க. முதல் நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்தேன். அதில் ஒன்றுமே செட் ஆகலை. அப்படி இந்த விபத்துக்கு பிறகு சின்ன சின்ன செய்தது கோழி வளர்த்தா இது வர இந்த போய் வர பிரச்சனைனால அதெல்லாம் அப்படி ப்ளஸ்டாக போய் அப்படி அதெல்லாம் கைவிட்டாச்சு. இப்போ
இனி ஒரு ஒரு ஆட்டோ ஒன்று இருக்க மாதிரி இருந்தால் அதை வச்சு கொண்டு நான் வேறு வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோவாலையும் பெருமானத்தை தேடி தோல் எரிஞ்சது அது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை? அது ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு என்ன வேலையும் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது, செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அது ஓகே. ஒரு ஆள்கிட்ட சப்போர்ட் தேவை தான் என்ன வேலையை செய்யறனாலும். அப்படி தேவையில்லை, நானே போய் எல்லாமே என்றான் உங்களோட வேலையெல்லாம் நீங்களே இந்த படி அப்படி இருந்தாலும் ஏறலாம். அப்படி இதை கிளச்சஸ் இதையும் பயன்படுத்தி வருவீங்க, வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் முதலே வந்து தீர்மானித்து வச்சிருந்தது எனக்கு ஒரு உதவின்னு சொன்னால் ஆட்டோ ஒன்று கேட்போமான்னு சொல்லி. அவர் வந்து ஆட்டோ தனக்கு இதாக வந்து கேட்குறாரு. இப்போ ஆட்டோன்னு சொன்னால் புது ஆட்டோட விலை என்ன விலை போகுது? புதுசாக இப்போ வரது தான். இப்போ செகண்ட் ஹேண்டில் தான் எடுக்கும். செகண்ட் ஹேண்டில் எவ்வளவு மாதிரி இருந்த ஆட்டோ? அது நல்ல ஆட்டோ ஒரு 10லேருந்து 15 இடப்பட்டே இருக்கும். 10லேருந்து 15 போகும் நல்ல ஆட்டோ. அது ஒரு ஏர் கண்டிஷன் சொன்னால் இல்லை நல்லா இருக்கும். இப்போ 2014 வந்த ஆட்டோ 15. 2014 வந்தது 15 லட்சம் ரூபாய்க்கிட்ட போகுது. அதுக்கு அதுக்கு முதல் வந்தது தான் 12, 13 அப்படி. மற்ற பழைய காலத்து மாடல் ஆட்டோ அது ஒரு 7, 8 அப்படி இருக்கும். பழைய காலத்து ஆட்டோ அது 7, 8 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அவர் வந்து கேட்குறது இப்போ ஒரு தரம் உண்மையிலேயே அதை ஒரு இப்போ சில பேர்ட்ட வாழ்க்கையை வந்து அவை ஒரு உதவியை உண்ட பெறினம் உதவி கோரினம் டேக்கில் அவையோட வாழ்க்கை ஃபுல்லாக அதை வந்து தங்கள் சரியாக முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ அந்த இவற்றை உதவின்றது வந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கும் ஆட்டோ ஓடி இருக்கிறீங்க. ஏன்னா பள்ளிக்கூட பிள்ளைகளையும் ஏற்றி அதுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அவருக்கு பெயிண்ட் வேலை என்னத்தை தான் செய்கிறேன்றாலும் தனக்கு இது ஒரு ஆட்டோ ஒன்று இருந்தால் தான் நான் இதுண்டான நான் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுயமாக நீங்கள் காசு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி வேறு ஒரு யாரையும் பிடிச்சாலும் அது லொஸ்ட்டில் முடியும். நீங்கள் அதுக்கு வேறு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையோ? அப்புறம் இப்போ நான் ஒரு வெளியில் அங்கே போகக்கூடிய மாதிரி வந்தால் தான் நான் இதை என்னால் செய்யலாம். அதுக்கப்புறம் தான் இந்த முயற்சி என்ன எடுக்கலாம். வேறு யாக்கள்கிட்ட உதவியல் கேட்டீங்களா? கேட்டாலும் இப்படி இந்த கோழிகள் அது இதுண்டு அதோட இடத்தும் பிரியோசனம் இல்லை. ஆனால் சந்தா பிரியோசனமாக இருக்கணும். தந்தும் அது புறவு இங்கே தந்தவையோ கோழி ஒரு நிறுவனம் இல்லை, ஒரு புறன்படியும் படித்து வந்தால் வேறு யாக்கள்கிட்ட காய்ச்சி வெளிநாட்டு காட்டுவோம். எத்தனை கோழி? 45 கோழி வந்தோம். 45 கோழி நிற்கிதோ? 45 இப்போ ஒரு 20 கிட்ட எங்கே மிச்சம் எல்லாம் அப்படியே செத்து அப்படியே க்ளோஸ்ட் ஆகி 25 கோழி நிற்கிது. 25 கோழியும் வருமானம் தருதா? ஒரு நாளைக்கு அப்படி ஒரு 7-8 முட்டை அப்படி 7-8 முட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வளர்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க நீங்கள். வளர்த்த நீங்கள் தந்த வாழ்வாதாரத்தை. ஆனால் எங்கே இங்கே அது எப்படி இங்கே அங்கே பின்னுக்கு கொஞ்சம் காடு இல்லைனா இப்போ இந்த கீரி பிரச்சனை அது பிரச்சனை எல்லாம் பெருசாக நாங்கள் கோழி இதை போய் இந்த டெவலப் ஆங்க ஜலக்காடு தானே. இது எவ்வளோ காணி இருக்குது? இந்த காணி இது 4 ஏக்கர் காணி. இது உங்களுக்கு சொந்தமான இடம்? ஆமாம். இந்த வீடும் உங்களுக்கு தான். அடிப்படை வசதிகளோடு இருக்கிறார். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு தொழில்கள் செய்ய முடியாத ஒரு நிலப்பாட்டில் போய்கொண்டு இருக்கிறீங்க. பெயிண்ட் வேலை ஃபுல்லாக பழகுனீங்களோ? ஆமாம். முதல் ஆக்கள் எல்லாம் வச்சு நான் செய்கிறேன். எவ்வளோ காலம்? முதல் ஒரு 33 வயசுக்கு முதல் இந்த 20 இந்த சண்டை பிறகு செய்யணும். சண்டைக்கு பிறகு வந்தே நீங்கள் இந்த வேலை ஆரம்பிச்சிங்க, பெயிண்டிங் வேலை. பெயிண்டிங் வேலை எவ்வளோ கால அனுபவம்? அது ஒரு 12 வருஷம். 12 வருஷம் அனுபவம்ண்டா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சாக்களை போட்டு நீங்கள் ஒரு வேலையை மைண்டன் பண்ணலாம் இல்லை? அப்படி வந்து இப்போ உறவு செய்தது அப்புறம் அப்படி இப்போ எல்லாம் சின்னப்படி இல்லாமல் வந்து இப்போ வேலையெல்லாம் குறைவு. சின்னப்படியல் புற வந்த பொடியெல்லாம் வேலை செய்ய வழிக்கிட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. அப்படி செய்கிறண்டாலும் போய் இது செய்கிறோம்னா இப்போ நான் அந்த பொருளாக போயிடாத நிலையில் அப்படி வேலையில் கையை விட்டுருவேன். இல்லை இப்போ முதலே ஆக்களை வச்சு மைண்டம் பண்ணினீங்கன்னு சொன்னால் இருந்த வேலை சொல்லி செய்கிற பெயிண்ட் கண்ட்ராக்டரில் எடுத்து போட்டு அது அப்படியெல்லாம் செய்யலாம். சிம்பிளாக வந்து செய்யலாம். அந்த அனுபவம் இருக்குன்றீங்களே. இப்போ அம்மாவுக்கு வேறு பிள்ளைகள் எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? 3 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு பொம்பளை பிள்ளை. 4 பிள்ளைகள் மொத்தம். 4 பேர், 4 சகோதரங்கள். அந்த 3 ஆம்பளை சகோதரங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு இந்த உதவியும் வர்றது இல்லையோ? உங்களோட ஆம்பளை சகோதரன் அப்படி எவ்வளோக்கு வசதி இல்லை. அதில் 4 கோழிகள் தான் போகிறது. மகனோரால் முன்னாள் போராளியாக இருந்தவர். மற்ற அளவு அவர் மச்சிலம் பட்டு மோட்டர் சைக்கிள் அச்சிலம் பட்டு அவர் கொஞ்சம் வேலை வேண்டிய கொஞ்சம் வேலை பாரமான வேலை செய்ய மாட்டேன். எத்தனை நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த இதெல்லாம் சரியாகி வர்றதுக்கு? 3 மாதம்.
3 மாதம் 6 மாதம். அது ப்ரோ பெருசாக முதல் ஒலிம்பியெல்லாம் இருக்கிறார். ஆ சாப்பிட்ற எல்லாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் முதல். ஓ என்ன நெஞ்சு பகுதியும் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தான் வேலை செய்யல சாப்பாடு பாடுகள் அதெல்லாம் நல்ல மாதிரி போனது. இப்போ நான் அங்கே வேலையை போன அப்புறம் 2ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் சாப்பாடுன்றது இந்த 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 வருஷம் 2ஆம் மாதத்தோட வேலை நின்றுட்டீங்க. அதுக்கு முதல் அங்கே வேலை செய்தோம். அங்கே வேலை செய்து அம்மா இருந்தவா சாப்பாடு நான் சமைச்சு கொடுப்பேன். இல்லை அம்மா கொஞ்சம் வெயிலாதான் தான் சமைக்க கொள்ள மாட்டேன், நாங்கள் சமைச்சு கொடுப்போம். அப்போ அம்மா போன பிறகு வேறு இதை குடிக்க முடியலாம் செய்வார். நாங்கள் நின்று அந்த வீடு வாசல் முத்தங்கள் கூட்டி அதை உடுப்பால் துவைக்கிறதுலாம் நாங்கள் தானே ஒரு ஆள் வேணும் தானே வேறு உதவிக்கு. தண்ணிகள் அதுகளை இந்த கோழிகள் பார்க்க கொள்ள ஒரு ஆள் நின்றா தானே நல்ல வீட்டோட ஒரு ஆள் அதுக்காக தான் இருக்கணும்ன்றதுக்காக இப்போ நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க. கிரஞ்சின வேலை விட்டுட்டு வந்தால் போவேன். போண்டா 4 மணிக்கு குழம்பி வீட்டு வேலையெல்லாம் செய்து போட்டு சமைச்சு வச்சுட்டு போவீங்க. போவேன். வேறு போட்டு சாப்பாடு இதில் வச்சா சாப்பிட இல்லைன்றதெல்லாம் அங்கே பேர் ஒரு ஆள் இருக்கிறார், இளைய மகன்ற பேர், அவர் எல்லாம் செய்து கொடுப்பேன். கோல் அடிச்சு விட்டு அவர் வந்து செய்வார். ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கிறார் அண்ணா வந்து. நல்ல மாதிரி தான் இருந்தவர். 4 பேர் வந்து வேலை வேறு வச்சு செய்யக்கூடிய மாதிரி தான் இருந்தவர். வேலை ஆக்களுக்கும் வேலை கொடுத்தவர். ஆக்களுக்கும் வேலை கொடுத்து வார புறவை கவனிக்கிறோம் கூட இத்தனை வேலை வரக்கெல்லாம் சமைச்சு சாப்பாடுலாம் கூட நான் தான் எல்லாம் செய்கிறேன். இந்த கால் இப்படி வந்த அப்புறம் தான் இப்படி இருந்தது. எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலப்பாட்டுக்கு ஆளாயினவர். அப்போ ஆளுக்கு வந்து இந்த வீட்டையும் வந்து பார்க்க தெரியுமா, அவர் ஒரு பெயிண்டர் ரெண்டபடியாக தான் அதை வந்து அழகுபடுத்தி வச்சிருக்கிறார். அங்கங்கே வந்தோடனே வந்து யோசிச்சு நான் பெயிண்ட் எல்லாம் பண்ணி அழகாக இருக்குது வீடு. அது மாதிரி முன்னுக்கு நீங்கள் செட் இறக்கி இருக்கிறீங்க, என்னை பற்றி பதிவாக இருக்குது. அது கொஞ்சம் வெயில் நேரத்தில் வைக்கையாக இருக்கும் நினைக்கிறேன். மோட்டர் சைக்கிள்ண்டா இந்த மாதிரி ஆளை கூட்டி கொண்டு யாழ்ப்பாணத்து நிறுவனம் உதவி செய்யுதுன்னு சொன்னவே நல்லூர் அடியில். இப்போ அதுக்கு நான் கூட்டி கொண்டு போவோம்னு சொன்னால் அப்போ வேறு ஒரு ஆக்களை கேட்டேன் எழுதி கொண்டு போனேன். வேறு வசதியில் கொண்டு போயிடலாம் நான். நல்லூர் அடியில் நல்ல நிறுவனம் இருக்குன்னு சொன்னவே வெளிநாட்டுக்கார ஆக்கள். அப்போ அங்கே தங்கச்சி விரும்புகிறா இருக்கிறேன் அதான் சொன்னவன் எனக்கு. அப்போ நான் வேறு அங்கே இந்த ஆட்டோ பிடிச்சி கொண்டு போட்டால் காசு வேணும் தானே, போய் அங்கே நின்று தான் ஒரு நாளே நிற்க வேணும், டோக்கன் தானே பார்க்க வேணும். அப்போ ஒரு ஆக்களை கேட்டு நான் படி எங்கெல்லாம் அவங்க சொன்னால் ஒரு 5 நாள் லைசன்ஸ் இல்லையாமல், ஒரு 5 நாள் தனக்கு நேரம் இல்லையாமண்டு. நேற்று ஒரு ஆளை கேட்டு அதே தங்களுக்கு நேரம் வராதான் ஏற்றி கொண்டு வேண்டாமே சொல்லிடலாம். அப்போ இப்படி என்று நின்றா நான் கூட்டி கொண்டு போய் இங்கே நலம்புதான். போக்குவரத்துக்கு என்ன செய்கிறீங்கண்ணா நீங்கள்? இதில் வண்டிலேயே போகக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்லை இல்லை ஹாஸ்பிட்டல் போகணுமாட்டா மோட்டர் வெஹிக்கிள் போகலாம். சிநேதங்களை படிக்கல கூப்பிட்டு கொண்டு போகிறோம். சிநேதர்களோட ஒத்துழைப்பு அப்படி இருக்குது உங்களுக்கு இன்று வரைக்கும் இருக்கா சப்போர்ட்? அவ்வளோ பெரிய அவங்களும் பெருசாக டெவலப் பண்ணல, நார்மலாக எங்களை மாதிரி அவங்களும் கஷ்டம். சரீர உதவியல் செய்வாங்க. இப்போ ஏற்றி கொண்டு போகிறது விடுறது செய்வாங்க. ஒரு அண்ணன் வந்து காட்டிகிட்டு போயிருந்தார். அவர் இங்கேயே இப்போ வேலை செய்கிறாராக்குமே, வேலை செய்கிறார். அந்த இடவழியில் ஒரு இடவழியை எடுத்து வந்து இந்த வீட்டை ஒருக்கா காட்டுறதுக்காக எங்களை வந்து கூட்டிக் கொண்டு வந்திருந்தார். இப்போ இவற்றை பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு சின்ன சின்ன சப்போர்ட்டுகள் சின்ன உதவிகள் இருக்குது. அதே மாதிரி அம்மா முதல் வேலை செய்யக்குள்ளே நல்லா வந்து பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். இப்போ 2ஆம் மாத காலப்பகுதியில் வந்து வேலையை விட்டதாக வந்து தெரிவிக்கிறார். அதுக்கு பிறகு இங்கே கிடைக்கிற கச்சாம்பணுங்கிற வேலை அப்படி கூலி வேலைகளுக்கு வந்து தான் போவதாகவும் அப்படியே இருந்து இவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ இவர் வந்து சொல்கிற விஷயம் வந்து என்னால் வந்து இந்த 2 காலம் இல்லாட்டியும் உழைக்க முடியும். அந்த உழைக்க முடியும்ன்றதை வந்து நான் நிரந்தரமாக உழைக்கக்கூடிய மாதிரிக்கு நான் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு ஆட்டோ 3 வீல் ஒன்று கிடைக்கக்குள்ளே அதை வச்சுக்கொண்டு ஏதோ ஒரு தொழில், இப்போ பெயிண்ட் தொழிலாக இருந்தாலும் சரி, ஆக்களை ஏற்றி இறக்குறனாலும் சரி, பள்ளிக்கூட பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போய் விடுற ஒரு வேலை திட்டமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று செய்து என்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போவேன். மற்றபடி தனக்கு இப்போ கோழி ஒரு 45 கோழி கொடுத்தது, அதில் வந்து 25 கோழி நிற்கிது. இப்போ முட்டை எடுத்து கொண்டிருக்கிறேன். யாரோ ஒரு இவருடைய ஃப்ரெண்டால் வெளிநாட்டு உதவி தான், அது உண்மையான வெளிநாட்டில் இருந்து கதைச்சு பெற்று தந்தது. எவ்வளோ பெறுமதியான உதவின்னு சொன்னது? அது 50,000 ரூபா பெறுமதி. கோழி குஞ்சு தான் தந்ததா? எத்தனை பெரிய கோழி 45. எத்தனை மாதம்? அதுக்கு 1 வருஷம். 1 வருஷத்துக்கு முதல். கூட எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தது? கூட எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தது. கோழியை மட்டும் வாங்கி தந்துருக்கணும். அந்த நேரம் வந்து கோழி வந்து வண்டி கொடுத்துருக்கணும். ஒரு 50,000 ரூபா உதவி மாதிரி. வேறு என்ன உதவி இல்லைண்ணா உங்களுக்கு கிடைச்சது? இப்போ உதவி செய்தால் இப்போ உங்களோட வீடியோ வந்து பார்த்துட்டு யாரும் உதவி செய்தால் நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம்லாம் சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொன்னால் அப்படி யாரும் செய்திருந்தால் இன்ன நபர்களால் எனக்கு உதவி செய்தது அப்படின்றத வந்து நீங்கள் பகிரங்கமாக சொல்லலாம். அப்படி இல்லையா? அப்படி எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு கோழி வந்தது பிறகு ஒரு உதவியும் இல்லை, ஒரு மாறதும் இல்லை, பார்க்குறோம்ல. அந்த சீயடி மேல் வரிவிதம் அந்த குறுக்க வந்தினம் வந்து கேட்டு நம்ம உதவி வேணுமெண்டா அப்போ சாப்பாடுகளை கஷ்டம் தானே. அப்போ நாங்கள் சொல்லி வேறு சின்ன சின்ன சாப்பாடு உதவிகள் செய்ய கொண்டு போனே தான். அதுக்கு கூட வரவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. ராக்கள்
சியடிமே சிஏடி மாரு இந்த ஏபஸ்கார் ஆமிக்காரர் ஆமிக்காரர் வந்து பார்த்து என்ன நிலப்பாட்டில் இருக்கிறானே நீங்கள் தெரியப்படுத்தினீங்களோ அப்படி ஒரு இல்லை அவை உதவியல் செய்யணும் மக்களுக்கு அது சம்பந்தமான அறிக்கையில் எடுக்கிறது அப்படி வந்து பிரேக்கெலாம் அப்படி கட்டுறது ஆறு இயக்கத்தில் இருந்தது நீங்கள் ஒரு முன்னாள் போராளியா இவர் இருந்த மற்ற 2வது தம்பியாக இருந்தவர் எவ்வளோ காலம் இருந்த நீங்கள் கிருஷ்ணாண்டியில் ஒரு 6 மாதம் அப்படி 6 மாதம் அவரை தான் கனகாலம் வச்சிருந்தாங்க ஆறு தம்பியார் 2வது மகன் இவற்ற தம்பி நீங்களும் இருந்த நீங்கள் இருந்து தடுப்புக்கு பண்ணிக்கணும் தடுப்புக்கு போய் அந்த பதவி இருக்குது அப்போ அதால் உங்களை வந்து பார்க்குறது நீங்கள் கடைசி நேரத்தில் போயிருக்கிறீங்க கடைசி நேரத்தில் அவர் இயக்கத்துக்கு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு தடுப்பு முகாம் போய் அந்த ஒரு பதிவு இருக்குது அப்போ அதால் வந்து அவையிலும் வந்து பார்த்துருக்கணும் இராணுவத்தினரால் வந்து பார்த்து இதை உதவி செய்கிறேன்னு சொல்லி சொன்னது ஆனால் செய்யலை உங்களுக்கு செய்கிறேன்னு தான் சொல்லிட்டு போனோம் உங்களுக்கு போயிருக்க ரம்பகுளத்துலேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கிறார் அவர் ஒரு முன்னாள் போராளியாக இருந்திருக்கிறார் அதே மாதிரி அவருடைய தம்பியும் அந்த தம்பியும் அவரும் கடைசி நேரம் தான் போயிருப்பார் இவருக்கு தம்பி அவரும் காயப்பட்டிருக்கிறார் நாடி அரவாசி இல்லை அப்போ அம்மாவோட நிலப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகனும் இன்னொரு மகனும் பாதிப்பில் இருக்கிறார் இன்னும் பாதிப்பில் இருக்கிறார் அப்படி பார்க்க போனால் ஒரு மகன் தான் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவராக இருக்கும் அவரும் வந்து உங்களுக்கு உழைச்சி தரக்கூடிய மாதிரிக்கான நிலப்பாட்டில் இல்லை மனுஷியவரும் புரிம்பாதிக்கும் அவர் குடும்பம் உண்டு அப்போ அவர்கிட்ட குடும்பத்தை பார்க்கறதுக்கு அவரால் அங்கே வேலையில் போனால் இப்போ 1500 உழைச்சது 500 அதை தருவார் நான் அதை வேண்டாம் விட இல்லாது வேண்டது தான் வேணும் வேண்டி என்ன இப்போ சாமஞ்ச கட்டடம் இல்லை தானே அதுக்கு மாதிரியே சமாளிப்பேன் இப்போ அவற்ற உதவியல் சில இப்படியான இதுகளை வச்சு கொண்டு தான் நீங்கள் கொண்டு போய் கொண்டு இருக்கிறீங்க இப்போ அடிப்படை உங்களுக்கு எதுவுமே செய்து கொள்ள முடியாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறீங்க இப்போ அம்மா தான் பார்த்து கொண்டிருக்கிறா இப்போ ஒரு அம்மா வச்சு 2 காலம் மேலே ஒரு அண்ணாவை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ அண்ணாட நிலப்பாட்டை வந்து பார்க்கல அண்ணா வந்து தன்னால் என்னால் முடியும் இந்த கொரோனாவுக்கு எவ்வளோ காலம் இப்போ இந்த விபத்து நடந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது இந்த 4 வருஷத்தில் 4 வருஷம் இந்த இது மாறினதுக்கு பிறகு தான் நீங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாமே ஏற்றி ஓடி இந்த ஆட்டோ ஓடினாண்டுங்க அது ஆட்டோ இப்போ என்ன நிலப்பாட்டில் இருக்குது ஆட்டோ அது வேறு சொந்தக்காரட்ட ஆட்டோ அவைகள் சும்மாண்ட வண்டி வச்சு ஓடினான் ஆனால் இப்போ அவைகள் ஏதோ அவைக்கு ஒரு அலுவல் வந்தோடனே அந்த ஆட்டோ வாங்கி இப்போ அவைகள் தங்களோட சேவைக்கு வித்துட்டினோம் அப்படி தங்களோட தேவைக்காக வித்துட்டினோம் அது என்ன பெறுமதியான ஆட்டோ அது 10 லட்சம் அப்படி வரும் 10 லட்சம் ரூபா அப்படி வரும் இப்போ ஆட்டோக்கள் வந்து நிறைய ரகத்தில் இருக்குது இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த முதல் வந்தது 2010க்கு முதல் வந்தது எல்லாமே வந்து ஒரு 5 லட்சம் 6-7 லட்சத்துல எல்லாம் போகுது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் 3 சிலிண்டர் 14 பிறகு வந்த ஆட்டோலாம் 10க்கு மேலே 14க்கு பிறகு வந்ததெல்லாம் 10க்கு மேலே போய்கொண்டிருக்குது அப்போ அந்த ஆட்டோ ஒன்று இருக்குமா இருந்தால் அது வந்து தனக்கு ஒரு நிரந்தர திரும்ப ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி யாராவது உறவுகள் வந்து உங்களால் முடிஞ்சால் வந்து அவருக்கு வந்து இந்த உதவியை வந்து செய்யலாம் ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே தேவையுடைய ஒரு உறவுகள் இப்போ ஸ்கூல் பிள்ளைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஏற்றி இறக்கி ஓடினீங்களோ ஏற்றி இறக்கி ஓடினா அதில் உங்களுக்கு எவ்வளோ மாதிரி வருமானம் வந்தது இப்போ ஒரு ஆளுக்கு 2000-3000 ஒரு மாதத்துக்கு 3000 ஒரு மாதத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 3000 எத்தனை பிள்ளையை ஏற்றி இறக்கலாம் 10 பேர் ஏற்றலாம் 10 பிள்ளையை ஏற்றி இறக்குனா 30,000 ரூபா 30,000 ரூபாயில் பெட்ரோலை விட முடியும் பெட்ரோல் அப்போக்கு மாதிரி 200 ரூபா போகும் அப்போக்கு ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் அனுப்புற நாளைக்கு அப்போ 200 இப்போ நீங்கள் 2-3 வருஷத்துக்கு மட்டும் தான் செய்திருக்கிறீங்க 2 வருஷம் அப்படியா அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ வீட்டில் தான் நார்மலாக வீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய நான் உங்களால் செய்யக்கூடிய வேலைன்றதை நம்புறீங்க ஆமாம் லைசன்ஸ் வந்து ஆட்டோக்குரிய லைசன்ஸும் இருக்கும் இருக்குது லைட் வெஹிக்கிள் இருக்குது லைட் வெஹிக்கிள் இருக்குது அப்போ இந்த கால் இல்லாமல் போனது அங்கே லைசன்ஸுக்கு பொலிஸுக்கு பிரச்சனை இல்லையோ இல்லை இப்போ சும்மா என்னோட லைசன்ஸ் எல்லாம் பார்க்குறதில்ல இப்போ லைசன்ஸ் இப்போ சொந்தமாக ஆட்டோ எடுத்தால் தான் எனக்கு இதுக்குரிய லைசன்ஸ் எடுக்கலாம் இந்த லைசன்ஸை காட்டி எடுக்கலாம் பிரேக் சிஸ்டத்தை வந்து மாற்றி இல்லை புத்தகம் இண்டிவிஜுவல் ரெஸ்டாரண்டாக தான் எனக்கு உரிய அந்த லைசன்ஸ் தருவாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்லி தனி லைசன்ஸ் ஒன்று இருக்கு அப்படியா காட்டி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படி பெற்றுக்கொள்ளக்குள்ள நீங்கள் அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தேவையான வேலையை செய்து விடணும் உங்களுக்கண்டே இருக்கணும் அந்த வாகனம்
இப்போ இவர் சொல்கிறது இப்போ காலுக்குள்ளே இருக்கிற பிரேக்கை கைக்குள்ளே மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன. அது சின்ன அந்த இதில் வச்சு ஒட்டிப்பாங்க படிக்க கையாலேயே லிவரில் இழுக்கக்கூடிய மாதிரிக்கேன்னு. அந்த மாதிரி அப்போ ஆட்டோக்குரிய லைசன்ஸையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தனக்கு ஒரு ஆட்டோ இருக்கைக்குள்ளே அது வந்து ஒரு சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கும். அதை கொண்டு தண்டை வாழ்க்கையை முழுமையாக தான் கொண்டு போகணும் அப்படின்றது தான் வந்து சொல்லக்கூடிய அவற்றை நோக்கம் எல்லாமே வந்து தனக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சா தான் சுயமாக வந்து செயல்பட வழிக்கிடுவன். அதால் வந்து என்ன நான் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே வருவன். மற்றபடி தனக்கு எந்த உதவியும் செய்து அதை வந்து பயனுள்ளதாக வந்து தான் மேனேஜ் பண்ணக்கூடிய தான் அதை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரிக்கு இருக்காதுன்றது தான் அவற்றை வந்து பார்வையாக இருக்குது. அப்போ அவர் 2 கால்களும் இல்லாத ஒரு நிலைமையில், அதுவும் ஒரு விபத்தில் வேலைக்கு போன இடத்துல ஒரு விபத்துன்றது சொல்லி கொண்டு வர்றதில்லை, அது திடீரென்று நடக்கிறது ஒவ்வொரு தட்ட வாழ்க்கையிலையும். இப்போ அப்படி ஒரு விபத்தில் அவர் இப்போ ஒரு நிலைமையில் இருக்கிறார். அப்போ இவற்றை நிலைமையை கருத்தில் எடுத்து யாராவது உறவுகள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆட்டோவை வழங்கிக்குள்ளே அந்த ஆட்டோ வழங்குகிற உதவின்றது வந்து ஒரு நிரந்தர உதவியாக இருக்கும். அப்போ அவர் தன்னை வாழ்க்கையை முழுமையாக வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கான ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே வந்து போவார். அப்படி இல்லாட்டி நம்ம இப்போ செய்துட்டு இந்த ஒரு உதவியை செய்துட்டு போக அடுத்த இன்னொரு 2 மாதத்தில் திரும்ப இன்னொரு ஆள்கிட்ட உதவி கேட்டு கொண்டிருப்பார். அதே மாதிரி தொடர்ச்சியாக யார்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்டு வாழ வேண்டிய ஒரு சூழல் வரும். இப்போ இவர் சொல்கிற மாதிரி இவருக்கு அந்த ஆர்வம் இருக்குது, ஏதாவது ஒன்று செய்யணுமெண்டு. அதுக்கு இடையில் ஓடி இருக்கிற ஆட்டோ அந்த சொந்தக்காரர் அந்த ஆட்டோவையும் வித்திட்டனமா விற்றோன்னே தான் நம்ம அவரால் வந்து ஒன்றும் செய்யலாம் போயிருக்கு. பாப்பம் யாராவது முன் வந்து அந்த உதவியை வந்து வழங்கலாம். சரி, இப்போ அன்னாட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து நாதன் புவனா என்று சொல்லக்கூடிய அக்கா, அவருடைய அக்காவும் அவரோட மகளும் வந்து புவனா என்று சொல்லக்கூடிய அக்கா அவரோட மகளும் வந்து நேரடியாக வந்து வருகை தந்துருந்துச்சு நம்ம என்னுடைய இல்லத்துக்கு வந்து. அப்போ வரைக்குள்ளே உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளை பார்த்து உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி தந்துருந்துச்சு. நம்ம அப்போ அவே தந்த உதவியில் இருந்து ஒரு பகுதி பணத்தை அண்ணாக்கு இப்போ வந்து வழங்குறேன். அவருடைய அந்த சாப்பாட்டு தேவைகள் சில அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு உதவி வராமல் விடும். அப்போ நான் திரும்ப வர்றது நிரந்தரமாண்டா இல்லை, யாரும் வந்து பார்த்து இவருக்கு அந்த உதவி முன் வரைக்குள்ளே தான் நாங்கள் வந்து வருவோம். அப்படி இல்லாட்டி வரமாட்டோம். அப்போ என்ன நம்மளால் ஒரு முடிஞ்ச உதவியை இப்போ செய்வோம். சுவிஸில் இருந்து நாதன் புவனான்னு சொல்லக்கூடிய அக்காவால் வந்து தரப்பட்ட பணத்திலேருந்து அண்ணாக்கு வந்து வழங்குறேன். எவ்வளோ பணம் இருக்குன்னு இருக்கா பாருங்கண்ணா. இதில் $50,000 இருக்கும். 50,000 ரூபா பணம் இருக்குது. இதை வந்து நாதன் புவனா சுவிஸில் இருந்து கொண்டு வந்திருந்தா அவாக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அந்த உறவுகளுக்கு? இந்த வீடியோ பார்க்குற உறவுகள்லாம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறதும் எனது நிலைமையினை கருத்தில் கொண்டு சுவிஸில் வாழும் இந்த நாதன் போன அக்கா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் தெரிகிறேன். என் நிலைமையினை கருத்தில் கொண்டு உதவியை செய்ததற்கு நான் மிகவும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். எனது நிலைமையினை பார்க்கும் வெளிநாட்டு நண்பர்களுக்கு என் நிலைமையினை கருத்தில் கொண்டு எனக்கு இப்படியான ஒரு ஆட்டோ எடுத்து தருவதற்கு நீங்களும் முன்வந்து உதவி செய்யுமாறு மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டோ எடுத்து தரைக்குள்ளே அது உங்களுக்கு ஒரு சிறப்பான உதவியாக வந்து இருக்கும் என்ன? அதைத்தான் அவர் வந்து கேட்குறார். உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு உறவு. அவருக்கு ஒரு ஆட்டோ வந்து எடுத்து வழங்கக்குள்ளே அவர்கிட்ட வாழ்க்கை வந்து பிரகாசமாக வந்து மாறும். ஒரு ஆளோட வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றின ஒரு தன்மை வந்து உங்கள்கிட்டையும் வந்து இருக்கும். தானே சுயமாக தண்டை இதில் இப்போ இப்படியே இருக்கக்குள்ளே ஒரு மன அழுத்தம் வந்து வரும். இந்த இடத்துலையே இருக்கிறது, எங்கேயுமே போகிறதில்லை, இதுக்குள்ளே இருந்தோண்டு இப்படியே இது செய்யுங்க. அதுவே ஒரு தொழில், ஏதாவது உழைப்பு, ஏதாவது ஒன்றை நோக்கி பயணிக்கிறது, ஏதாவது ஒன்று அடைய முயற்சி செய்கிறது, இதுதான் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஏற்படுத்தும். வாழ்கிறதுல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஒரே இடத்துலையே நம்ம இருந்து இது செய்யக்குள்ளே அவருக்கு உழைப்புக்கு கொடுக்குறீங்கன்றதை கடந்து அவருக்கு ஒரு வாழ்க்கை வெளியே எல்லாத்தையுமே சுற்றி திரிஞ்சு இல்லாட்டி ஒரு இருந்த வெளியே இருக்கிறார். அப்போ அதை கருத்தில் எடுத்து யாராவது உறவுகள் உதவி செய்யுங்க. இந்த நாதன் புவனான்னு சொல்லக்கூடிய சுவிஸில் இருக்கிற அக்காவுக்கு வந்து மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். சரி, ஏனம்மா? ஓகே, தாங்க.